மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இருக்கிறாங்க. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோல வர்றவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் இவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதையும் உங்களால நம்ப முடியுதா? என்னடா ஆள்னால நடக்கவே முடியல, கை தாங்கல கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு 3 ஆண்டு தண்டனையா? அப்படி என்னடா இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கிறீங்களா? அவர் வந்து இப்ப தப்பு பண்ணலங்க. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாப்புல. அதுக்கு 33 வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. மிக தாமதமான ஒரு நீதியத்தான் நீதிமன்றம் இப்ப வழங்கியிருக்குது. இதுதான் இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா இருக்குது. அப்படி என்ன இந்த தாத்தா பண்ணிட்டாப்புல, இப்ப நீதிமன்றம் ஏன் 33 வருஷம் கழிச்சு இந்த தண்டனை குடுத்துருக்காங்க? இந்தியால மட்டும் ஏன் இந்த மாரி நீதிமன்றங்கள் வந்து தண்டனை குடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டிலே பண்றாங்க? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான நெறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு உண்டான பதில்களும் இருக்குது. மறக்காம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போ சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த குற்றவாளியோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவர் பேரு வந்து தீப் ராய். இவருக்கு வந்து 84 வயசு ஆகுதுங்க. சரிடா இவர் என்னடா தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போயாகணும். இந்த வயசான தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1993ல பீகார்ல இருக்கிற ராய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தகராறு ஏற்பட்டிருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட தான் இந்த சண்டை. அதனால என்னன்னா இந்த பாட்டில்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டு கட்டியெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவர் மேல ஒரு குற்றவியல் வழக்கு வந்து பதியப்பட்டிருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கொலை முயற்சி வழக்கு பார்த்தீங்கன்னா இவர் மேல பதியப்பட்டிருக்குது. அதோட விசாரணைகள் எல்லாம் போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ 33 வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு இவருக்கு 3 ஆண்டுகள் வந்து தண்டனை கிடைச்சிருக்குது. சரிடா இவர் ஒருத்தர் மட்டும் தான் தப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 4 பேர் பண்ணியிருக்கிறாங்க. 4 பேருமே இப்போ இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பேரும் இப்போ உயிரோட இல்லைங்க. இவர் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் ஏன் இந்த விஷயத்த நகைப்புக்குள்ளாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளினால பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியல. அவர் வந்து கைத்தாங்கலா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 33 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? என்னடா இவ்வளோ லேட் பண்ணி ஒரு தண்டனை கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரி இந்தியால மட்டும் ஏன் இந்த மாதிரியான தண்டனைகள், அதாவது நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் ரொம்ப டிலேவா நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்தியால மட்டும் ஏன் இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால நீதிபதி பற்றாக்குறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம எவ்வளோ கேஸஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா இப்ப நிலுவையில் இருக்கிற கேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 5 கோடி கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு விதியே இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நீதிபதிகளாவது இருந்தே ஆகணுங்க. ஆனா இங்க வந்து கிட்டத்தட்ட 20க்கும் கம்மியா தான் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் இருக்கிறாங்க. நீதிபதிகள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் காரணமா இருக்குது. இன்னொரு மேஜர் காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மோஸ்ட்லி வாய்தா வாய்தா வாய்தான்னு வாங்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய இந்த கேஸை வந்து முடிச்ச பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வாய்தாக்கள் வந்து எப்போ கம்மியாகுதோ, குற்றங்கள் வந்து எப்போ சீக்கிரமா நிரூபிக்கப்படுதோ அப்பதான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட நியதியா இருக்குது. இதுவே நீங்க அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவியல் வழக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் வந்து யாரு செஞ்சிருக்கா நிரூபிக்கப்படுதான்ட்டு அந்த 2 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நீதி வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க எல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஆனா இந்தியாவில் மட்டும் அப்படி கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 5லிருந்து 10 வருஷம் 15 வருஷம் கூட ஒரு கேஸோட ரிசல்ட் வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 33 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாக்கு இப்போ தண்டனை கிடைச்சிருக்குது 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா இப்போ இந்தியாவில் வந்து தாமதமாக தான் நீதி கிடைக்குது, இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இதில் முதல் விஷயம் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் நீதிமன்றங்களிலும் கீழ் நீதிமன்றங்களிலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நீதிபதிகள் பற்றாக்குறை இருக்குதுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை போல நாடு தழுவிய இந்த வக்கீல்கள், இளம் வக்கீல்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் சரியான பிராக்டிஸ் கொடுத்து அதுல இருந்தும் நீதிபதி எல்லாம் நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வல்லுநர்கள் தன்னோட கருத்தை முன்வைக்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ல இந்த டிஜிட்டல் மயமாக்கப்படுறது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே பரவலாக நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து கோர்ட்லயும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கருத்துமா இருக்குது. ஆனா இப்போ வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போன்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அதாவது லைவ் கான்ஃபரன்ஸ், இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு
மாதிரி தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்பீடாக முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கிறது இல்லைங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த பேப்பர் டாக்குமெண்ட் தான் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி பண்டல் பண்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமன்றங்கள்லையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கே கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த நீதிமன்றங்களில் இருக்கிற பேப்பர் டாக்குமெண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இந்த கேசஸ் எல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வாய்தா கலாச்சாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த வாய்தா கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ வந்து ஒரு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாய்தா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வரைமுறையை செட் பண்ணணும். அதுக்கும் மேலேயும் வக்கீல்கள் எல்லாம் நிறைய வாய்தா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே அபராதம் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வாய்தா வாங்குற கலாச்சாரமே கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சிவில் கேஸ் ஏதாவது குற்றவியல் கேஸ் வருது அப்படின்னு சொன்னால் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரிசல்ட் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் கோர்ட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து விசாரணை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 2 விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையினரை 2 விதமாக பிரிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறையினர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குற்றவியல் வழக்குகள் எல்லாம் விசாரிக்கக்கூடிய காவல்துறையினர். இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து இவங்களோட பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்தா மட்டும்தான், அதாவது வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விசாரிக்கப்பட்டு கோர்ட்டுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது உண்மையாக தான் இருக்குங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணி தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே சீக்கிரமாகவே விசாரணைகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதே மாதிரி ஆங்கிலேயர் காலம் முதலே இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்த இந்த ஐபிசி, சிஆர்பிசி போன்ற முறைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முற்றிலும் தவிர்த்திருக்கிறாங்க. இதை எல்லாமே தவிர்த்துட்டு பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் மற்றும் பிஎஸ்ஏ போன்ற புதிய முறைகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டங்களோட மெயின் குறிக்கோளே என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா குற்றங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும். அதுக்குள்ள நீங்க வந்து விசாரணை முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆதாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி கேமராஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சீக்கிரமாகவே ஒரு கேஸை முடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வழிவகை செய்யுது. அதே மாதிரி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைவ் டெலிகாஸ்டின் மூலமா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்தா வாங்குறது இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வக்கீல்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறதும் கொஞ்சம் கம்மியாகுது. நேரம் வந்து வீணடிக்கப்படுறதும் பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கேசஸ் எல்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைய புள்ளிவிவரங்கள் எல்லாம் சொல்லுது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்துக்கு கிட்டத்தட்ட 72 நாளில் பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைச்சிருச்சு. உச்சபட்ச தண்டனையே அவருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டனைகள் எல்லாம் சீக்கிரமாகவே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த தாத்தாவோட கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்குதுங்க. இன்னுமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலாயும் இன்னுமே ரிசல்ட் வராதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் எல்லாம் இருக்குது. தண்டனைகள் சீக்கிரமாக கிடைச்சா மட்டும்தான் குற்றங்கள் எல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. இந்த மாதிரி சீக்கிரமாக தண்டனைகள் கிடைக்க பார்த்தீங்கன்னா குற்றங்கள் இன்னும் கம்மியாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் நீதிபதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குல்ல, இதெல்லாம் சீக்கிரமாகவே நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இதெல்லாம் நடக்குமா, சீக்கிரமாக குற்றங்கள் நிரூபிக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரில. ஆனால் இந்த வயசான ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இப்போ சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் 84 வயசில் கிடைச்சிருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் இதுதான் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.